வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமேல 1 இல்ல, 2 இல்ல. மொத்தம் 5 கிராமர் பாயிண்ட்ஸ வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ஸ்டார்ட்டிங்ல தனித்தனியா வீடியோஸா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஆனா எனக்கு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு இன்டர் ரிலேட்டட். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது தனித்தனியா குடுக்கிறத விட, நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவா குடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் போட்ட கோட்ட மொத்தமா அழின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே ரீடூ பண்ணி, இப்ப இந்த வீடியோ ஒரே சிங்கிள் வீடியோவா போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இந்த 5 கிராமர் பாயிண்ட்ஸ் இதில என்னென்ன இருக்குன்னா, சாய்னி, நீ சாய்ஷ்தே, நீ அதத்தே, நீ அதாரி, நீ சகிதத்தே. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸோட 5 கிராமர் பாயிண்ட்ஸோட இணைப்பு விதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்புக்கு எப்பயும் போல டிக்ஷனரி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். நவுனுக்கு சாய் நீ அப்படின்னா நவுனோட நோ யூஸ் பண்ணுறோம். நீ சாய்ஷ்தே, நீ அதத்தே, நீ அத்தாரி, நீ சகிதத்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போனா நவுனோட நீ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராமர் பாயிண்டான சாய் நீ அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கியமான சூழ்நிலைக்கு இந்த பர்ட்டிகுலர் கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேசுகோரான் ஓ ரியோ நோ சாய்னி சூயிஷ்தே குதாசாய். அப்படின்னா என்னதுன்னா, கேஸ் அடுப்பை யூஸ் பண்ணும்போது, அதை பயன்படுத்துகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது. அதே இது நீ சாய்ஷ்தே அப்படின்றது என்னதுன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ சொச்சுகோ நீ சாய்ஷ்தே ஸ்பீச்சு ஷிமாஷ்தா அப்படின்னா, அந்த பட்டமளிக்கிற விழால அந்த நிகழ்வில் நான் வந்து ஒரு ஸ்பீச் உரையாடல் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து சாய்னிக்கும் சாய்ஷ்தேக்கும் என்ன வித்தியாசம்னா, சாய்ஷ்தேன்றது கொஞ்சம் ஃபார்மல், சாய்னியை விட ஃபார்மல். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு, செரிமோனிஸ்க்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு கிராமர் பாயிண்ட். அடுத்து வந்து அதத்தே. ஸோ அதத்தேன்றது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். ஸோ இப்போது தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, டெஸ்ட் நீ அதத்தே பெங்கியோஷித்தா. ஸோ இது வந்து முன்னால் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிராமர் பாயிண்ட். அதே இது நீ அத்தாரேன்றதும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தான். பட் ஆனால் இது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற கிராமர் பாயிண்ட். ஷிகோத்தோ நீ அத்தாரி ரூருவோ கக்குனின் சித்தே குதாசாய். ஸோ வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் விதிகளை சரி பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு சில வெப்சைட்னால் பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா தான் நம்ம அந்த வெப்சைட்டே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நீ அத்தாரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபார்மல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நீ சக்கிதத்தே அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட். இப்போது ஷிக்கென்னி சக்கிதத்தே ஷெட்ஸுமே சுரு. இப்போ ஜேஎல்பிடி எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிசனிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த சிடி போட்டு நமக்கு சவுண்டெல்லாம் நல்லா கேட்குதா, ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கா, அந்த இது வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா, அந்த ஆடியோவில் வர வாய்ஸ் வந்து ஓகேவா இருக்கா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா, இதெல்லாமே கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு சினாரியோவில் வந்து இந்த நீ சக்கிதாத்தே யூஸ் பண்ணலாம். ஸோ ஷிக்கன் நீ சக்கிதாத்தே ஷெட்ஸுமே சுரு. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது எப்படி வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை எடுக்கணும், எவ்வளோ நிமிஷம் அந்த டெஸ்ட், இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதே இது இந்த சென்டென்ஸே சகிதத்தை யூஸ் பண்ணாமல் நான் அதத்தை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இது வந்து அதத்தேன்றது நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். அதத்தே அத்தாரி ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஷிக்கன்னி சகிதத்தே ஷெட்ஸுமேகா அரிமாஸ்ன்னு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம் தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதே இது ஷிக்கன் நீ அதத்தே பெங்கியோ சுரு, அதாவது டெஸ்ட்டுக்கு முன்னால் படித்தேன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதே டெஸ்ட்டுக்கு முன்னால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்றது, முன்னாலன்றது எப்போ வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னால் கூட இருக்கலாம்.
பட் ஆனா, இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து சக்கிதாத்தே ஜஸ்ட் பிஃபோர். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம சக்கிதாத்தே யூஸ் பண்ணா அது கரெக்ட்டான மீனிங் வராது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக குடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்க பார்த்தீங்க 2, 3 தடவ பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே. இப்ப ஜேஎல்பிடி ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு ஹிண்ட் என்னன்னா, நீங்க பார்த்த 3 கிராமர் பாயிண்ட் வந்து இதுல வரும். ஒரே ஒரு கிராமர் பாயிண்ட் மட்டும் நீங்க N3ல படிச்ச கிராமர் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவ இப்போ பாஸ் பண்ணிட்டு, ஒரு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. அது சரியோ, தப்போ, பட் ஆனா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயோ, இல்ல உங்களோட பேப்பர், பென்ன வச்சு நீங்க எழுதுனீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ரியூகாக்கு நீ ஆத்தாத்தே ஜும்பி சுரு. ஸோ வெளிநாடு போறதுக்கு முன்னால நெறையா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஷாப்பிங் போறது, பேக்கிங் பண்றது இது எல்லாமே. ஸோ அதனால நம்ம அந்த ப்ரிப்பரேஷனுக்காக பிஃபோர் த ஸ்டார்ட் அந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுனால நீ ஆத்தாத்தே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து கைகாய் நீ சக்கிதத்தே சாய்ஷ்தே ஐசட்சு சுரு. ஸோ இங்க வந்து நம்ம சாய்ஷ்தே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, ஒரு இவென்ட்ல நம்ம வந்து ஐசெட்ஸ் பண்றோம். அதாவது ஒரு ஸ்பீச் பண்றோம். இல்லையா? ஸோ அதனால வந்து இங்க வந்து சாய்ஷ்தே தான் கரெக்ட்டா இருக்கும். நீ சாய்ஷ்தே தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அது ஒரு இவென்ட்ல நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. 3வது கொஸ்டின் வந்து ஷிகென் நீ சகிதத்தே ஷெட்சுமேகா அரிமாஸ். ஸோ இது நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்தோம். சகிதத்தேயோட எக்ஸாம்பிள். 4வது கோஹானோ தபேரு தோக்கி தெரேபி ஓ மிமாஸ் இல்லை மிரு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் தோக்கின்ற கிராமர் பாயிண்ட் நம்ம இங்கே பார்க்கவே இல்லையே அப்படின்னு. இது வந்து N3லே நம்ம படித்த கிராமர் பாயிண்ட். அந்த டைமில் அந்த போது அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? எதனால் இந்த கொஸ்டின் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா, ஷின்கான்சன் மாஸ்டரில் இந்த தோக்கியை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாய்னி, சாய்ஷ்தே, நீ அத்தத்தே, நீ அத்தாரி இது எல்லாமே வச்சு. சக்கிதத்தே மட்டும் இல்லை, பட் ஆனால் அதுவும் N2ஓட கிராமர் தான். நீங்கள் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு டேபிளாக பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக புரியும். ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தோக்கி, அந்த போது, ஸோ இது நார்மல் டே டு டே கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நிஹோனிக்கு தோக்கி ஒமியாகே ஓ கைமாஸ். சாயினின்றது ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரூல்ஸ் கொடுக்கும் போது. ஸோ நிஹோனிக்கு சாயினி பாஸ்போர்ட்டோ மொத்தே குதா சாய். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம போக முடியாது. நீ சாய்ஷ்தே அப்படின்றது என்னென்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு ஸ்பீச்சஸ், செரிமோனிஸ்க்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ கைகாய் நீ சாய்ஷ்தே ஐசட்ஸு மோஷியாகேமாஸ். ஸோ அந்த ஒகேஷன் ஆஃப் அந்த ஓப்பனிங் செரிமோனிக்கு நான் ஸ்பீச் கொடுத்தேன். ஸோ இங்கே மோஷி அகேமாஸ் அப்படின்றத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எவ்வளோ ஃபார்மலான ஒரு இதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நீ அத்தத்தே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அத்தராஷி ஷிகோத்தோ நீ அத்தத்தே பெங்கியோஷிமாஷ்தா. இது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அந்த நியூ ஜாப்காக. அத்தாரின்றது உங்களுக்கு தெரியும், அதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தான். பட் ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஷிகோத்தோ நீ அத்தாரி ரூருவோ கக்னின்ஷித்தே குதாசாய். ஸோ நீ சக்கிதத்தே லாஸ்ட் கிராமர் பாயிண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த ஈவெண்ட். அதாவது ஷிகென் நீ சக்கிதத்தே ஷெட்சுமேகா அரிமாஸ். ஸோ இந்த எல்லா கிராமர் பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இனி வர வீடியோஸும் இந்த மாதிரி சிமிலராக இருக்கிற கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவை பண்ணால் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், தனித்தனியாக பண்ணுறதை விட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். N2 படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக சிம்பிளிஃபைடு வீடியோஸை வந்து நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை.
ஸோ தேங்க் யூ ஸோ மச்.